ஜவ்வாது மலை பகுதியில் உள்ள மாணவர்களுக்காக இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் வாக்குறுதி அளித்தார். ஜவ்வாது மலையில் உள்ள ஜமுனா மரத்தூர், வீரப்பனூர், கோவிலூர் ஆகிய பகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது விவசாயிகளின் நிலத்திற்கு பட்டா, சிட்டா ஆகியவை முறையாக இல்லை எனவும் இதன் காரணமாக மத்திய அரசு விவசாயிகளுக்கு அளிக்கும் 6000 ரூபாய் முழுமையாக கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்தார். மலை கிராமங்களில் உள்ள மாணவர்களுக்காக இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் அமைத்து தரப்படும் என்றும் அஸ்வத்தாமன் வாக்குறுதி அளித்தார். இந்த பரப்புரையில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மருத்துவ வசதி இருக்கா? மலையில இருக்காமா? இல்ல. எல்லா கிராமத்துக்கும் சாலை வசதி இருக்கா? இல்ல. இதெல்லாம் யாரும் செஞ்சு தர்றதில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லா கிராமத்துக்கும் சாலை போறதுக்கு காசு கொடுக்குறாரு. ஏழைகளுக்கு எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு காசு கொடுக்குறாரு. ஆனா இங்க என்ன பண்றாங்க? வீடு கட்டுறதுக்கு உங்ககிட்ட 30,000 ரூபாய் லஞ்சமா கேட்கறாங்க தானே? அப்ப என்ன அர்த்தம்? சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி பிடிக்கிட்டு போன கதையா இருக்கு. இங்க நம்ம திட்டு பூசாரி ஓட்டு போட்டு உட்கார வச்சிட்டோம் திமுக. அவங்க இங்க வர நலத்திட்டங்கள் எதையுமே உங்ககிட்ட முழுமையா சேர்க்கறது இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் குழாய் மூலமாக குடிநீர் திட்டம் கொடுத்திருக்காரு. அதுக்கு உங்ககிட்ட லஞ்சம் கேட்கிறாங்க. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாரு. சரியா? அக்கௌண்ட்ல போடுறாரு. ஆனா இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு பட்டா இருந்தா சிட்டா இல்லை, சிட்டா இருந்தா பட்டா இல்லை. அதனால அந்த பணம் முழுமையா கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிற பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு முழுமையாக சேரும். அதே போல இங்க இருக்கிற நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் பசங்களை. அவங்க வேலைக்கு போறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்ல. அவங்க ஒரு கலெக்டராவோ இல்ல குரூப் 4ல ஏதாவது ஒரு ஆபீசர்ஸாவோ ஆவறதுக்கான இலவச பயிற்சி மையங்கள் இங்க தொடங்கப்படும். அதே போல இங்க விளைவிக்கிற சாமை 40 ரூபாய்க்கு எடுத்துட்டு போறாங்க. மெட்ராஸ்ல 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த முழுமையாக அந்த 120 ரூபாய். இங்க மலையில விளையிற பொருட்களுக்கு அந்த மதிப்பு கூட்டுதலுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு அதற்கான தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு இங்கே விளைவிக்கிற பொருளுக்கான லாபம் இங்கே கிடைக்கப்படும்.